ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எண்ணெய் எடுத்துக்கு முன்னாடி அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஊற்றிடுங்க வடை சட்டியில். ஊற்றின ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொதிச்சு விட்டுருக்கோம். அதனால சிம்மில் வச்சுக்கோங்க. இது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்ணீர் ஊற்றுறேன்னு எண்ணெயை ஊற்றிட்டேன். அதனால் அந்த சவுண்டு போனதுக்கப்புறம் நீங்கள் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சவுண்டு இப்போ நிற்க போது ஒரு 2 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இப்போ போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிட்டு இது கொஞ்சம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹையில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா இப்படி பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினேன். என்னது ஜீரகம் அப்புறம் வர கொத்தமல்லி, இது காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் போட்டுட்டு உடனே அது கொஞ்சம் வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுக்கிட்டு அடுத்து இது ஆனியன் அதாவது வெங்காயம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் எடுத்து இதில் இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் எரிஞ்ச வெங்காயம்லாம் போட்டேன். உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பருப்பு கருகு விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். புளி கொஞ்சமாக போட்டதுக்கப்புறம் வதக்குங்க. நல்லா வெங்காயத்தை கல்லாம் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சட்னிக்கு. எத்தனை பேர் இருக்காங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு எடுத்து நம்ம தாளிக்கிறதுல போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ புதினா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1க்கு 2 தடவை நல்லா கழுவிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்ட உடனே இது போட்டு ஊற வச்சுட்டு திரும்பி வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு இதை வதக்குங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் போட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இப்போ இது இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் புதினா நல்லா வதங்கினா போடுங்க. அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் நேரம் இது ஆற விடணும். அடுப்பு ஆஃப் பண்ணி அரைக்கலாம். இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ நம்ம இந்த சட்னியை தாளிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் சூடாகணும். சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது போட்டுக்கணும். கொஞ்சம் ரவுண்ட். இப்போ கருவேப்பிலையில் போட்டுருங்க. அடுத்து இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது சட்னியில் இதை ஊற்றணும்.
இதை ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் சட்னி ரெடி. இப்போ சாப்பாடு வச்சு சாப்பிட போகிறேன். சாப்பாடும் ரெடியாக இருக்குது, ரசமும் ரெடி. இது தயிர் நம்ம வீட்டிலாம் புறப்படுவோம், கடையில் வாங்க மாட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.